இந்த எபிசோட் நம்ம எதை பத்தி பேச போறோம்னா ஒரு டீம் வந்து என்ன பண்றாங்கங்கிற ஒரு நிலைமையில வந்து யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. இன்னொரு டீம் எதுக்குடா விளையாடுறோம் அப்படிங்கிற டீம்லயும் வந்து அவங்க உட்கார்ந்துருக்காங்க பாட்டம் ஆஃப் த மிட் டேபிள்ல. அதை வேற நம்ம சொல்லக்கூடாதாமா. மான் சிட்டிக்கு தான் வந்துட்டு இட்ஸ் அ பிகர் கேம் ஆக்சுவலா. ஏன்னா யுனைடெடுக்கு வந்து நீங்க என்னதான் தலைக்கீழ நடந்தாலும் இதுக்கப்புறம் எந்த குவாலிபிகேஷனும் நடக்க போறது இல்லைன்றது தெரிஞ்சிருச்சு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் வீக்கெண்ட் வந்துட்டு நம்மளோட லைவ் ஷோஸ் தான் நடக்கும். ஸோ மறக்காம அதுலயும் ஜாயின் பண்ணிருங்க. பட் இந்த எபிசோட் நம்ம எதை பத்தி பேச போறோம்னா இந்த சீசன், இந்த மான்செஸ்டர் கிளப்புக்கே வந்து 2 மான்செஸ்டர் கிளப்புமே வந்துட்டு ஒரு மறக்கக்கூடிய சீசனா இருக்கக்கூடிய இந்த சீசன் தான் வந்துட்டு அந்த சீசன்ல கடைசியா ஒரு சந்திப்பு. இதோட மறந்துலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சியர்ஸ் போட்டு முடிக்க வேண்டிய சீசன் இது. இதுல இன்னொரு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இப்பதான் ரீசெண்டா வர அந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுலே தான் வந்தது. இந்த மேன் சிட்டிக்கு மட்டும் இல்லைங்க, பிரீமியர் லீக் அண்ட் ஃபுட்பாலிங் டேர்ம்ஸ்லயே வந்துட்டு ஒரு பெஸ்ட் மிட்ஃபீல்ட் மாயஸ்ட்ரோ, தி லெஜெண்ட் ஆஃப் த கேம் நம்ம கெவின் டெ ப்ரூய்னா வந்துட்டு சிட்டியை விட்டு கிளம்புறாரு. இதான் அவரோட லாஸ்ட் சீசன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அவரோட கடைசி மான்செஸ்டர் டார்பியாவும் இருக்க போகுது அட் ஓல்ட் டிராஃபர்ட். சோ என்ன எதிர்பார்க்கலாம் இந்த கேம்ல? எப்படி இருக்க போகுது? எமோஷனலா இருக்குமா? இது வந்து பயங்கரமான கேமா இருக்கிறதுக்குலாம் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா 2 டீமுமே, ஒரு டீம் வந்து என்ன பண்றாங்கங்கிற ஒரு நிலைமையில வந்து யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. இன்னொரு டீம் எதுக்குடா விளையாடுறோம் அப்படிங்கிற டீம்லயும் வந்து அவங்க உட்கார்ந்துருக்காங்க பாட்டம் ஆஃப் த மிட் டேபிள்ல. அதை வேற நம்ம சொல்லக்கூடாதாமா. மிட் டேபிள்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அதனால இருக்கிற பட்சத்துல இது ஒரு வெரி வெரி அன்யூஷுவல் மான்செஸ்டர் டார்பி. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் கேமும் நம்ம அப்படிதான் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? இவங்க எப்படி இருந்தாலும் துளியோட வாய்ப்பு இல்லை யுனைடெடுக்குன்னு சொல்லியிருந்தோம். கடைசியில சம்பந்தம் இல்லாம வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆடி மொத்த கேமையும் முடிச்சு ஜெயிச்சுட்டு போயிட்டானுங்க, அதுவும் எட்டியாட்லயே. அதனால வந்து இந்த கேம்ல என்னால நடக்கலாம். பட் கமிங் பேக் டு தி டெ ப்ரூய்னே நியூஸ், நீ சொன்ன மாதிரி இஸ் பீன் எ லெஜெண்ட். 6 பிஎல், எத்தனையோ லீக் கப்பு, ஒரு சிஎல், ஒரு 4-5 எஃப்ஏ கப்பு, எவ்வளோ கோல்ஸ், எவ்வளோ அசிஸ்ட்ஸ். ஸோ இஸ் பீன் அன் இன்கிரெடிபிள் சர்வெண்ட் ஆஃப் த கேம். அண்ட் இட்ஸ் ஹை டைம் தட் அவரே வந்து முடிவு பண்ணிட்டார். இந்த கேரக்டர் எப்போ சொல்லுவான், லீவ் ஃபுட்பால் பிஃபோர் த ஃபுட்பால் லீவ்ஸ் யூமா. தலைவன் கரெக்டான சமயத்துல ஓகே நமக்கு பிரீமியர் லீக் போதும்பா, நான் அடுத்த சாப்டர் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் அனௌன்ஸ் திஸ். அதான் ஃபியூ ஹவர்ஸ் பிஃபோர் த வீடியோ ரெக்கார்டிங் தான் அது வெளியே வந்துச்சு. பட் கமிங் இன் டு த கேம், மேன் சிட்டி சைட்ல இருந்து நீ சொல்லு, என்னதான் இந்த எதிர்பார்ப்பு, இந்த கேம் விட்டு உங்களுக்கு என்னதான் வேணும்? மான் சிட்டிக்கு தான் வந்துட்டு இட்ஸ் அ பிகர் கேம் ஆக்சுவலா. ஏன்னா யுனைடெடுக்கு வந்து நீங்க என்னதான் தலைக்கீழ நடந்தாலும் இதுக்கப்புறம் எந்த குவாலிபிகேஷனும் நடக்க போறது இல்லைன்றது தெரிஞ்சிருச்சு பிரீமியர் லீக்ல. ஆனா சிட்டிக்கு வந்துட்டு இப்போ டாப் 4 ஃபைட் வந்து ரொம்பவே நெருக்கடியா தான் போயிட்டு இருக்குது, ரொம்ப க்ளோஸா இருக்குது. ஏன்னா நாட்டிங்கம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அந்த 3rd பிளேஸ் செக்யூர் பண்ற அளவுக்கு ஆக்சுவலா அவங்க செகண்டுக்கே புஷ் பண்றாங்க, அது வர கதை. பட் இருந்தாலும் அவங்க வந்துட்டு மோர் எவிடென்ட்லி அங்க ஸ்டேபிளா இருக்கிறாங்க. இப்ப பிரச்சனையே வந்துட்டு நியூ காசில், சிட்டி அண்ட் செல்சி 3 பேருமே அந்த 4th பொசிஷன் அடிச்சுக்கிறாங்க. அண்ட் சாம்பியன்ஸ் லீக் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஃபார் கிளப் லைக் மேன் சிட்டி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க வந்துட்டு இந்த கேம் வந்துட்டு ரொம்ப சீரியஸாவே தான் எடுத்துட்டு ஆடுவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் மோர் டு லூஸ் ஃப்ரம் திஸ் கேம். அது ஆக்சுவலா அதனாலதான் வந்துட்டு நம்மளோட மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் படி பார்த்தாலுமே வந்து மேன் சிட்டிக்கு தான் வந்துட்டு 44% சான்சஸ் ஆஃப் வின்னிங், யுனைடெடுக்கு வந்துட்டு 30% தான் சான்ஸ் இருக்குன்னு போட்டுருக்குது. போன வாட்டி அவங்க தானே ஜெயிச்சிருக்காங்க, அப்புறம் என்ன? இத பாக்குற யுனைடெட் ஃபேன்ஸே கேட்பானுங்க, எது 30%? யார நம்பிடா 30% போட்டீங்க அப்படின்னு சொல்லி. சோ வந்துட்டு யுனைடெட் வந்துட்டு 2019-20க்கு அப்புறம் இப்பதான் வந்துட்டு டபுள் ஓவர் சிட்டி அட்டம் பண்றாங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிட்டாங்கல்ல. ஆக்சுவலா வந்து ஒரு ஹோம் அட்வான்டேஜ்ன்றது அவங்க இருக்கிறது தான். பட் இந்த கேம்ல வந்து ஸ்பெசிபிக்லி நம்ம சிட்டி சைடு வந்துட்டு ஸ்ட்ராங் லைன் அப் தான் இருக்குது. பட் மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா ஹர்லிங் ஹாலண்ட் வந்துட்டு லாங் டேர்ம் அவுட்டா இருக்கான். சோ வந்து அவங்க டீம்ல மெயின் கோல் ஸ்கோரிங் த்ரெட்டே வந்து ஹாலண்ட் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அவன் இல்லாதது வந்து இந்த கேம்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு இம்பாக்டா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நம்ம சொல்லி ஆகணும். ஆமா, இது என்னன்னா வந்து அதான் வந்து மேஜர் டாக்கிங் பாயிண்டாவே இந்த கேம்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த லைன் அப்ஸ் வச்சு தான் வந்து இந்த 2 டீமுமே அந்த மிட் வீக் கேம் போனாங்க. அவங்க வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு வந்து அந்த ஓரைலி வந்து ஹி ஸ்டார்டட். ஏன்னா எஃப்ஏ கப்ல சூப்பரா பண்ணான். ஒரு கேம்ல வந்து 2 கோலுமே போட்டான் பிளிமத் கூட.
இந்த போர்ன்மத் கேம்ல வந்து 2 அசிஸ்டுமே அவன் தான். ஸோ ஐ திங்க் ஹி காட் ம். மேன் ஆஃப் த மேட்ச் ஆல்சோ. எனக்கு ஞாபகம் இல்லை யார் வாங்கினாங்க. ஸோ அவனுக்கு வந்து நல்லா பிரீமியர் லீக்லயே ஆடக்கூடிய இது இருக்குன்னு சொல்லி இதை புட்டும் அட் லெஃப்ட் பேக். ரீகோ லூயிஸை உட்கார வச்சு லெஃப்ட் பேக் போட்டாங்க. ஏன்னா இவங்களோட சென்டர் பேக்ஸ் இன்னுமே ஸ்டோன்ஸ் அவங்க எல்லாமே இன்னும் வரல. அதனாலதான் குவார்டியோல் சென்டர் பேக்கா போட்டுட்டு ஓரைலியை போட்டான். எனக்கு அது மாறுமா, ரீகோ லூயிஸ் உள்ள கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்கான்னு மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஆனா கொண்டாந்தாலும் ரீகோ லூயிஸ் லெஃப்ட் பேக் ஆட முடியுமாங்கிற டவுட்டும் எனக்கு இருக்கு. இந்த நிக்கோ கான்சாலஸ் வந்து நம்ம செல்சி கேமுக்கு அப்புறம் நினைக்கிறேன் பயங்கரமா பாராட்டிட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்கா? அப்பா ஆமா. வேற லெவல்ல டிஸ்ட்ரிபியூஷன் பண்றான்டா, சான்ஸ்லெஸ் அப்படின்னு பேசிட்டு ஆமா. இருந்தோம். இப்போ ஒரு லாஸ்ட் 2-3 கேம்ஸா மறுபடியும் அவனை பத்தி ஒரு பேச்சும் இல்ல. அதை பத்தி நம்ம அவ்வளவா பாக்கலையா, இன்னுமே பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கான்னு காமெண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க. பட் அவனை பத்தி பெருசா பேசப்படல. அந்த கேம்ல பயங்கரமா பேசினாங்க அவனை பத்தி. கிரீலிஷ் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு கோல் ஃபைனலா போன கேம்ல. 2வது டிஸ்ப்ளே போட்டார்ல அவரு. ஒரு வருஷம் கழிச்சு ஒரு கோல். அண்ட் இப்ப டிப்ராய்னை கிளம்பின மாதிரி மோஸ்ட் ப்ராபபிலி குண்டோகனும் இஸ் ஃபைனல் சீசனா இருக்கலாம். குண்டோகனுக்கு வந்து ஏதோ ஆட்டோமேட்டிக் ஆக்டிவேஷன் கிளாஸ் இருக்குதான். அவன் இந்த மாதிரி ஸ்பெசிபிக் நம்பர் ஆஃப் கேம்ஸ் ஆனா ஆட்டோமேட்டிக்கா கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் ஆயிரும்ன்றது. அப்பலாம் ஆல்ரெடி அவனுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும் கான்ட்ராக்ட் ஆக்சுவலா. சோ மேபி அவன் கிளம்ப மாட்டான். அந்த சைடுல நம்ம யுனைடெட்ல பாத்தீங்கன்னா கசமீரோட லாஸ்ட் சீசனா இருக்கு. அவனுக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் திஸ் சீசன் தான். சோ அவரோட நிலைமை இன்னும் 1 இயர் இருக்கு. கசிமிரோக்கு 1 இயர் இருக்கு கான்ட்ராக்ட்ல. அப்படி இருந்தாலும் வித்துருவானுங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அவரே கிளம்பிடுவாரு. பட் அந்த மாதிரி பாயிண்ட் அந்த சைடுல வந்துட்டு அதான் நம்ம மேஜரான ஒரு விஷயம் வந்துட்டு யார் ஸ்ட்ரைக்கர் ஆரம்பிக்க போறான்றதா எனக்கு. ஏன்னா 2 பேருமே வந்துட்டு மாத்தி மாத்தி ஆடினாலும் எவனும் கோல் போட போறது இல்ல. இத்தனைக்கும் போன மேட்ச் எல்லாம் வந்து பார்த்து புலம்பிட்டு இருந்தாங்க யுனைடெட். ஏன்னா வந்துட்டு நாட்டிங்கமோட அவனுங்க வந்து யூஸ்லெஸ் பொசிஷன், அதாவது பொசிஷன் வந்து நிறைய வச்சிருந்தாங்க. ஆனா அது யூஸ்லெஸ் பொசிஷன். ஏன்னா அட்டாக்கும் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. பால் கிடைச்ச பால் எதுவுமே வந்து ப்ராப்பரா ஒரு த்ரெட்டனிங் ஷாட்டாவும் எதுவும் எடுக்கல. டோட்டலா வந்துட்டு ரொம்ப நாளைக்கு கழிச்சு ஒரு கேப் கழிச்சு வந்து ஒரு யுனைடெட் மேட்ச் எக்ஸைட்டடா அவங்க ஃபேன்ஸ் பார்க்க போனா இந்த மாதிரி தோத்து போனா அவனுங்களும் வெக்ஸ் ஆயிருப்பானுங்க. ஆனா என்ன மாட்டுன்னா அந்த கேமுக்கும் இந்த கேமுக்கும் நம்ம கம்பேரே பண்ண முடியாது. இந்த மாதிரிதான் ஆடுவாருங்க. திடீர்னு பார்த்தா மேன் சிட்டி தோக்கடிச்சிருவாங்க. சோ வந்து நம்ம யுனைடெட் வந்துட்டு இப்படிதான் ஆடுவாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாதுடா. ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஆனா லைன் அப் படி இதுதான் மோஸ்ட் ப்ராபபிலி ஸ்டார்டிங் என்னப்பா இருக்கும் யுனைடெடுக்கு. வேற வழியும் இல்ல, அவங்களுக்கு இவ்வளவுதான் பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் சிட்டி கம்பேர் சொன்னோம்னா நம்ம டோக்கு சாவியோ பத்தி நிறைய சொல்லியிருக்கோம். 2 விங்கர்ஸ் வச்சு நல்ல ப்ராப்பர் விங்கர்ஸ் வச்சு ஒரு வழியை இப்பதான் ஸ்டார்ட் பண்றாராங்க. ஐ திங்க் திஸ் வில் பி த நியூ லுக் மேன் சிட்டி. ஐ மீன் ஹாலண்ட் உள்ள வருவான். ஹாலண்ட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இதுல இருந்து ஒரு பிளேயர் ஆப்வியஸ்லி ஐ திங்க் கிரீலிஷோ இல்ல டோக்கோ வெளியே போய் மார்முஷ் லெஃப்ட் விங்ல போனா ஹாலண்ட் வில் பி. ஐ திங்க் திஸ் த நியூ லுக் சிட்டி கோயிங் ஃபார்வர்ட். நெக்ஸ்ட் சீசன்ல இருந்து பார்த்தோம்னாலே வந்து இந்த மாதிரி ஒரு சிமிலர் லைனப் நம்ம பார்க்க முடியும் நெக்ஸ்ட் சீசன்ல இருந்து. ஐ திங்க் எடர்சனும் இருப்பானா போவானாங்கிறது வந்து தெரியல. இந்த மாதிரி ஆடினா ஒருவேளை பிரைம் கிரீலிஷ பாக்கலாமோ. அவனுக்கு ஃப்ரீ ரோல் மிட்ஃபீல்ட்ல கொடுத்தனா அவன் வந்து அஸ்டன் வில்லால எப்படி ஆடணும் அதெல்லாம். லெஃப்டிங்கரே கிடையாது அவன். அவ்வளவு பாவம் தூக்கி லெஃப்டிங்ல ஆட விட்டு இருந்தாங்க இவ்வளவு. ஃபைனலி இஸ் கெட்டிங் அ சான்ஸ் டு கெட் பேக் டு ஹிஸ் ஓல்ட் பொசிஷன்ற மாதிரி தோணுது எனக்கு. ஆமா, அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃப்ரம் யுனைடெட் சைட் எனக்கு தெரிஞ்ச டாப் ஆஃப் ஃபினிஷ் பண்றதுக்கான சான்ஸே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இப்ப வந்து 10th பிளேஸ்ல இருக்கிற போர்ன்மத் வந்து 44 பாயிண்ட்ஸ், யுனைடெட் வந்து 37 பாயிண்ட்ஸ். இப்போதைக்கு பார்த்தோம்னா இன்னும் 7 பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு வேணும் 10th பிளேஸ்ல முடிக்கிறதுக்கு. ஆனா அவங்களோட பிக்சர்ஸ் படிக்கிறேன். இப்ப வந்து சிட்டி ஆடுறாங்க, அதுக்கப்புறம் லியான் 2 லெக் ஆடுறாங்க யூரோப்பா லீக்ல. ஃபர்ஸ்ட் லெக் அவே, செகண்ட் லெக் அட் ஹோம். அது ரெண்டுத்துக்கும் நடுவுல நியூ காசல் அவே போறாங்க. நீ இப்பதான் சொல்லியிருந்த நியூ காசல் வந்து சாம்பியன்ஸ் லீக் வேணும் அவங்களுக்கும். சோ அது வந்து செம்ம காம்படிஷனா இருக்கும். அதை விட்டோம்னா உல்ஸ், போர்ன்மத் அவே இன்னும் அவங்க போகணும், பிரென்ஃபர்ட் அவே போகணும், வெஸ்டாம், செல்சி இன்னும் அவே போகணும், வில்லா இன்னும் ஆடணும் அவங்க. இந்த மாதிரி பிக்சர்ஸ் தான் அவங்களுக்கு இருக்கு. அதோட அந்த சீசன் முடியுது. இதுல எந்த பிக்சர்ல இவங்க பாயிண்ட் எடுப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்தாலே நம்மளுக்கு பயமா இருக்கு. ஏதாச்சும் ஒரு பிக்சர்ல இவங்க பாயிண்ட் எடுக்க முடியுமானே தெரியல. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு பிக்சர் லிஸ்ட் இருக்கு. சோ இவங்க டாப் ஆஃப் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்சு 0னே சொல்லலாம். இன்னைக்கு மீதி 10 கேம்ல அவங்க வந்து ஒரு 8 பாயிண்ட் எடுத்தாங்களே அதிகபட்சம் அவங்களால அவ்வளவா முடியும், அவங்களால எடுக்க முடியும். அந்த மாதிரி ஏன்னா உங்களுக்கு ஸ்டாட்ஸும் இருக்குது. என்னன்னு பார்த்தோன்னா இவங்க தான் வந்துட்டு செகண்ட் ஹையஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கோல் கன்சீட் பண்ணது. ஃபர்ஸ்ட் வந்து லெஸ்டர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கோல் எப்பவுமே கன்சீட் பண்ணுவாங்கன்னா, செகண்ட் வந்துட்டு யுனைடெட் 23 கோல்ஸ் வாங்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கன்சீட் பண்ணதுல. சோ வந்துட்டு இப்படி ஒரு ஸ்டார்ட் இருக்கா. சோ வந்துட்டு நம்ம மேன் சிட்டி ஃபர்ஸ்ட் கோல் போடுறாங்கன்னு வச்சுப்போம். அப்படியே வந்து மேன் சிட்டிக்கு ஒரு ஸ்டார்ட் எடுத்து பார்த்தோம்னா, மேன் சிட்டி ஹவ் டிராப் 16 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் வின்னிங் பொசிஷன் தி சீசன். அதாவது அவனுக்கு வந்து வின்னிங் பொசிஷன்ல இருந்தாலும் அந்த பாயிண்ட்ஸை லூஸ் பண்ணிடுவாங்களா இந்த சீசன். சோ அப்படிக்கோ இப்படிக்கோ ஸ்டாட்ஸ் வந்துட்டு ஈக்குவல் ஆயிடுது. ஒருவேளை யுனைடெட் அட்வான்டேஜ் இருக்குதோ இந்த மாதிரி பார்த்தா.
எனக்கு இந்த ஹாலண்ட் இல்லாதனால யுனைடெடுக்கு பெரிய அட்வான்டேஜ்னு தோணுது. அந்த ஃபியர் ஃபேக்டர் ஹாலண்ட் அது இல்லாதனால. என்னன்னா இன்னொன்னு இதுதான், மார்மூஷ் வந்து போட்ட கோல் எல்லாமே எத்தியாட்ல மட்டும் தான் போட்டிருக்கான், அவையில ஒரு கோல் கூட போட்டது இல்லை இது வரைக்கும் அவன். அதனால வந்துட்டு இங்கேயுமே அந்த ஸ்டார்ட் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குதான், நம்ம நீ சொல்ற மாதிரி யுனைடெடுக்கு இருக்குது. அதெல்லாம் வந்து புக்ல இருக்குது. பிச்சில் போய் என்ன நடக்க போகுதுன்றது நம்ம கையிலயும் கிடையாது, அவங்க கையில தான் இருக்குது. அவங்க கையிலயும் கிடையாது. அது ஏதோ மேல இருக்கிறவன் பாத்துப்பான் அப்படிங்கிற மாதிரிதான் யுனைடெட் இருக்கு. ஏன்னா சிட்டிட்டு தான் அந்த ஃபைனல் தேர்ட்ல தான் அந்த ஃபர்ஸ்ட் லெக்ல என்ன நடந்துச்சோ அதே ப்ளூ பிரிண்ட் தான் ஃபைனல் தேர்ட்ல தான் பால் வச்சிருப்பாங்க சிட்டி. யுனைடெட் வந்து ஏதோ கவுண்டர்ல ஈந்துல போனா தான் வாய்ப்பு உண்டு. மத்தபடியெல்லாம் அவங்க வந்து என்ன எதுவுமே பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது யுனைடெட் பொறுத்த வரைக்கும். இந்த கடைசியில் அந்த கேம்ல போட்டாங்க பாரு ஒரு பெனல்டி, அந்த 82nd மினிட் வரைக்கும் யுனைடெட் கேம்லயே இல்ல. அது எதுக்கு அந்த கேம்ல யுனைடெட் ஆழித்தாங்கன்னே தெரியல. சம்பந்தம் இல்லாம அந்த நுண்ணியஸ் போய் வந்து ஒரு கராத்தே பண்றேன்னு சொல்லி போட்டு பெனல்டி கொடுத்தான். அதுக்கப்புறம் ஒரே லாங் பால் டியாலோ முடிச்சுட்டு போயிட்டான். சோ இதான் வந்து யுனைடெட் கேம். திருப்பி இங்கேயும் ஓம்லயே அதான் இருக்கு, வரவன் போறவன்லாம் போட்டிட்டு போறாங்க ஓம்ல. ஒன்னும் பெரிய புதுசா இல்ல யுனைடெட் இந்த இது வரைக்கும். இந்த சீசனே வந்து இந்த பிரீமியர் லீக் கேம்லாம் அவங்களுக்கு வந்து தூசிக்கு சமம். அந்த லியான் கேம்ல அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி அடுத்தது செமிஃபைனல்ஸ் போய் அடுத்தது ஃபைனல் அதான் அவங்க சீசன். பிரீமியர் லீக் பொறுத்த வரைக்கும் அவனுங்க பிரீமியர் லீக்ன்ற பொசிஷன் அவனுக்கு தேவையே இல்லை. ஓகே என்னமோ பண்ணி அவங்களுக்கு வந்து ட்ரோஃபி ஜெயிச்சிடறானுங்க எவ்ரி ஃபியூ இயர்ஸ் ஒன்ஸ். இப்ப போய் யூரோப்பா லீக் ஜெயிச்சா போதுமே, அது ஒரு நல்ல சீசன் அவங்களுக்கு. என்னதான் பிரீமியர் லீக்ல மட்டமானாலும் நீ வந்து ஒரு யூரோப்பா லீக் ஜெயிச்சா அதுக்கு மேல என்ன இருக்க போகுது? சோ வந்து என்ன இருக்குன்னு இல்ல, யூரோப்பா ஜெயிச்சா டைரக்ட் சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபிகேஷன் மாதிரி இருக்குது. சோ அதுவும் இருக்குது, அவங்களுக்கு யூரோப்பியன் ட்ரோஃபி இருக்குது. அவனுக்கு நம்ம என்னதான் கலாய்ச்சாலும் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணுவோம், முதல்ல சீசன் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். யாரா நீ? இவ்வளவு பெரிய ப்ராப்ளம்டா, வேற எவனா இருந்தா வெடவெடுத்து போயிருப்பான். அப்படி ரன்னிங்ல சால்வ் பண்ண பாரு நீ. ஆமா, அதனால வந்து வெரி டஃப் ஃபியூ கேம்ஸ். மான்செஸ்டர் டர்பி, லியான் அவே, நியூகாசில் அவே, லியான் ஹோம். 4 செம்ம டஃப் கேம்ஸ் இருக்குது யுனைடெடுக்கு. அவங்கள பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த கேம் பொறுத்த வரைக்கும் வந்து ஐ சி நத்திங் அதர் தென் மேன் சிட்டி விக்டரி. இந்த கேம்ல எனக்கு வந்து யுனைடெட் துளி கூட வாய்ப்பு இல்லைங்கிறதா எனக்கு தோணுது. ஓம்ல இருந்தாலும் போன வாட்டி சொன்னோம், ஆனா வந்து கடைசியில் அடிச்சுட்டு போனாங்க. நான் வந்து தைரியமா சொல்றேன் யுனைடெட் தான் ஜெயிக்க போறாங்க இந்த கேம், நீ வேணா பாரு. எனக்கெல்லாம் துளி கூட நம்பிக்கையே கிடையாது. யுனைடெட் மறுபடியும் இந்த கேமையும் ஜெயிச்சாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பெப் குவார்டியோலா வெள்ளத்துண்டு எங்கிட்ட சிகப்பு துண்டு தான் இருக்கு, வெள்ளத்துண்டு இப்படி போட்டுக்கிட்டு குவார்டியோலா போக வேண்டியதுதான் இந்த கேமே ஜெயிச்சாங்கன்னா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வந்து மேன் சிட்டி டாப் 5ல முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மி. அவங்களுக்கு தான் இன்சென்டிவ் அதிகம். நீ சொன்ன மாதிரி யுனைடெட் எங்க முடிச்சாலும் பெரிய இன்சென்டிவே கிடையாது. சோ இந்த கேமை வந்து டார்கெட் பண்ணி யுனைடெட் வந்து சிட்டி அடிச்சே ஆகணும். ஏன்னா மத்தவங்க எல்லாம் மேல போயிருவாங்க சிட்டிக்கு மேல. அப்புறம் சிட்டிக்கு வந்து பிரச்சனையா போயிடும் சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபிகேஷனுக்கு. சோ ப்ரெடிக்ஷன் டைம், கரெக்டான ஸ்கோர் சொல்லு. ப்ரெடிக்ஷன் டைம், மான்செஸ்டர் யுனைடெட் 2 சிட்டி 1. அந்த 1 கோல் ஃபர்ஸ்ட் சிட்டி போடுவாங்க, அப்புறம் கம்பேக் கொடுப்பாங்க யுனைடெட். என்னடா இவன் என்னமோ வேற மாதிரி பேசுறான். எனக்கு வந்து மான்செஸ்டர் சிட்டி 1 யுனைடெட் 0. ரொம்ப க்ளோஸ் கேமா தான் இருக்கும். ஹை ஸ்கோரிங் கேமா இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்து யுனைடெடோட டிஃபென்ஸ் நல்லா இருக்கு. நம்ம எவ்வளவுதான் வந்து அட்டாக் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அவுட் ஆஃப் பொசிஷன் டிஃபென்ஸ் நல்லா இருக்கு சிட்டி யுனைடெடுக்கு. அதுல பெருசா கோல் கலாய்ச்சிட்டு இருப்போம். இப்ப பாரு டிஃபென்ஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அட்டாக் தான் வந்து ஃபைனல் தேர்ட் வரைக்கும் பால கொண்டு போயிடுறானுங்க. பாக்ஸ் வரைக்கும் போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல ஒருத்தவனுக்கும் தெரியல. அதுவும் இந்த கர்னாச்சோலா எப்பா அநியாயத்துக்கு விளையாடிட்டு இருக்கான். அவனும் கிளம்ப போறான். அவனுக்கும் அது லாஸ்ட் மான்செஸ்டர் டர்பி, அப்புறமா வந்து அவன் செல்சி ஆளாயிட போறாரு அவரு. சொல்றான் கடைசியில யாரு இருப்பா யாரு போவான்னு தெரியல. ஆனா ஆக மொத்தம் எங்க சேனல்ல நீங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தா தான் நாங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்க முடியும். சோ மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மான்செஸ்டர் டர்பி இந்த சண்டே, அதை முடிச்சுட்டு நாங்கள மீட் பண்றோம்.